ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பாத்திரம் வச்சுக்கோங்க. 3/4 kg சிக்கன் வந்துட்டு நல்லா அலசி வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தனியா ஒரு 4 ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே வதக்கிறதுக்கோசரம் கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் காஞ்சோடனே தனியா போட்டுக்கலாம். தனியா போட்டோடனே ஒரு பீஸ் பட்டை போட்டுக்குங்க. 2 ஏலக்காய் போடுங்க. ஒரு 4 லவங்கு போடுங்க. 4 காஞ்ச மிளகாய் போடுங்க, பேடிகை மிளகா. இது போட்டுட்டு அத்தனையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்துச்சின்னா நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா இஞ்சி பூண்டு தோல் உரித்து வச்சுக்கோங்க, இந்த மசாலா கூட வதக்கிறதுக்கோசரம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்காலே இஞ்சி பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நம்ம தக்காளி போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் மசாலா. மசாலா வதங்கும்போது கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு இல்லைன்னா சால்ட்டு போட்டுக்கோங்க. கல்லுப்பு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப பெனிஃபிட்டும் இருக்குது. அதில் கல்லுப்பு போடுறங்க, பார்த்து போட்டுக்கோங்க திட்டமாக. அது எல்லாமே நல்லா வதக்கட்டும் மசாலா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருக்குது மசாலா. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அது மிக்சியில் போட்டு வச்சுக்கலாம் அந்த மசாலையை. திருப்பியும் கேஸ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் ஆயில் விட்டுக்கலாம். இந்த மசாலையை நம்ம மிக்சியில் போட்டு வச்சுக்கலாம். ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுக்கணுன்னே 2 வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கட்டும் வெங்காயம். அதுக்கால நீங்கள் மசாலா நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க நைஸாக.
இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகா பொடி போட்டுக்கோங்க. ஏன்னாக்கா வந்துட்டு நம்ம அந்த மசாலையிலையும் வந்துட்டு மிளகா போட்டுருக்குறோம், காஞ்ச மிளகா. அதெல்லாம் இங்கே வந்துட்டு திட்டமாக போட்டுக்கோங்க. காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போட்டு வதக்குங்க. இப்போ நம்ம வந்துட்டு சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். ஆப்ஷன் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனாக்கா வேண்டாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நான் வந்துட்டு 3/4 kg சிக்கனு அலம்பிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அதை போட்டு நல்லா வதக்க போகிறேன். சிக்கன் நல்லா வதங்கட்டும். எப்பயுமே வந்துட்டு மசாலா இங்கே அரைச்ச மசாலா போடுறதுக்கு முன்னாடி சிக்கன் நல்லாமே வதக்கணும். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், திட்டமாக போட்டுக்கோங்க. ஏன்னா அதுலேயுமே நம்ம கல் உப்பு போட்டு இருக்கிறோம். அதில் பார்த்து பக்குவமாக போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு விட்டுடலாம், ஒரு 15 minutes. நம்ம இந்த குழம்பு வந்துட்டு தோசை, இட்லி, சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே. பாருங்கள், சிக்கன் மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்துருக்குது. மேலே ஆயில் விட்டு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ சிக்கன் நல்லா வதங்கினோடனே மசாலா அரைச்சி வச்சுருந்து போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு சிக்கன் குழம்புனாக்கா நல்லா டைம் கொடுத்து நல்லா பண்ணால் தான் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா வயிறப்ப சாப்பாடு சாப்பிடுவாங்க. இப்போ வந்துட்டு மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. எல்லாருமே சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.